ஹாய் கைஸ், பி ஹாப்பி. இன்னைக்கு இந்த ஓணம் செலிப்ரேஷன் எனக்கு எப்படி போச்சுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. 3 நாள் லீவு. ஒரு நாள் லீவ் விட்டாலே மச்சா ஊருக்கு போறேன். நானே இந்த 3 நாள் ஊருக்கெல்லாம் போலிங்க. பிகாஸ் இங்கே நிறைய விசேஷங்க. அதனால வீட்லயே இருந்துட்டுங்க. என்னோட நிறைய ஹோம் ஒர்க்ஸில் இந்த லீவில் நான் பார்த்த கிளீனிங் ஷெடியூல் என்னென்னா, கிச்சனில் அன்னாடுமே நான் புழங்கிட்டு இருக்கிற சில்வர் பாத்திரத்தில் இருக்கிற திங்ஸை வெயிலில் காய வச்சு ரீப்ளேஸ் பண்ணி இந்த சில்வர் சம்படம் எல்லாத்தையும் கழுவி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதானுங்க. இந்த வேலையை நான் எப்பவுமே 3 months ஒன்ஸ் ஆர் 4 months ஒன்ஸ் ஆகுது ரொட்டீன் பேஸில் நான் பண்ணிவிடுவேங்க. தென் விட்ட லீவ்ல ஃப்ரைடே ஃபுல்லா அவுட்டிங்கும் சாட்டர்டே ஃபுல்லா இதுக்குமே சரியா. இதுல என்னன்னா, என் ரோட்டுக்கு வரவங்களாகட்டும் இல்ல என்ற கூட புலங்குறவங்களாகட்டும் என்கிட்ட கேட்கக்கூடிய அதிகமான பர்சன்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின், உன்னால எப்படி இவ்வளோ சில்வர் சம்பளத்தை புழங்கிக்க முடியுது, எப்படி மறக்காம எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கிற, எல்லா இன்கிரீடியன்ஸையும் வச்சு எப்படி நீ சமைச்சு, ரொம்ப முக்கியமா எப்படி எல்லா திங்ஸையும் நீ ரீஃபில் பண்ணிக்கிற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. எனக்கு என்னன்னா, என்னோட அம்ச்சியம்மாவாகட்டும், அதோட அம்மாவோட அம்மா, அண்ட் தென் எல்லம்ச்சி ஆகட்டும், எங்க அம்ச்சியம்மாவோட அம்மா, அவங்க வீட்ல எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து சில்வர் பாத்திரங்களும் பித்தளை பாத்திரங்களும் மட்டும்தாங்க புழங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த சில்வர் பாத்திரத்துலேயோ பித்தாளை பாத்திரத்துலேயோ பொருளெல்லாம் வச்சு அதுலேருந்து சமைச்சு அண்ட் தென் அதை அழகாக நேர்த்தியாக வந்து பயன்படுத்துவாங்க. அதை பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதனாலே என்னமோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். பட் அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சுங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் கிச்சனில் ரொம்ப ரேருங்க. அதுலேயும் இந்த நோம்பி நொடி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆத்தாங்க அம்ச்சிங்கெல்லாம் நிறையா பலகாரங்களை செஞ்சு அதை பித்தாளை தூக்கு போசில அடுக்கி வச்சு நம்ம போய் கெஞ்சி கூத்தாடி அந்த தூக்கு போசிலேருந்து ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு 1-2 கொடுத்து அதை நம்ம உட்காந்து சாப்பிடலாம். இதனாலேயே என்னமோ தெரியல, என்னோட சமையல் கட்டில் எனக்கு பித்தாளை பாத்திரமும் சில்வர் பாத்திரம் புழங்குறதாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே இப்போ வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க. தென் என்னோட கிச்சனில் எல்லா சம்பளத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கரில் உள்ள என்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வெளியே எழுதி வச்சுக்குவேனுங்க. இது வந்து பாப்பாலும் சமைக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ மச்சாங்களும் எப்பாச்சும் ஒரு சமயம் சமைப்பாங்க. எது எங்கே இருக்குன்னு தேட வேண்டியது இல்லைங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பானுங்க. மேலே அடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த தூக்கு போசி எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அரிசி வகைகளாக இருக்குங்க. கருப்பு கவனி அரிசி, பச்சரிசி, மூங்கில் அரிசி, சாமை அரிசி, சீரக சம்பா அரிசி, மாப்பிள சம்பா, அண்ட் தென் தூய மல்லி, இந்த மாதிரி எல்லாம் மேல் அடுக்கில் வச்சிருப்பாங்க. ஸோ 2வது ரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே மில்லட்ஸ், ராகி, தினை, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பேன். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா பருப்பு வகையில கீழ் சம்பளத்துலையும் மேலே வந்து ரவையெல்லாம் வச்சிருப்பாங்க. மக்காச்சோள ரவை, வெள்ளை ரவை, சம்பா ரவை, அந்த மாதிரி வச்சிருப்பேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, பட்டாணி, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், இந்த மாதிரிலாம் வச்சிருப்பேனுங்க. 3rd ரேக்ல பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டீக்கு பதிலாக என்னென்ன குடிப்போமோ அதுவும், அண்ட் தென் மசாலா ஐட்டம், சாம்பார் தூள், ரசப்பொடி, சிக்கன் தூள், கொத்தமல்லி பவுடர், அண்ட் தென் மிளகு, சோம்பு, சீரகம், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேனுங்க. அண்ட் தென் ஒரே ஒரு சைடில் மட்டும் பிளாஸ்டிக் வச்சுருப்பேன். அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அது என்னென்னா, நம்ம பொடி தோசை அண்ட் தென் ஏதாவது நம்ம தோசை ஐட்டம் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அது மேலே தூவுறக்காக வீட்லேயே அரைச்ச முருங்கைப்பொடி, அண்ட் தென் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா தூள், இதெல்லாமே போட்டு வச்சிருப்பேனுங்க. அது வந்து நம்மளோட பிளாஸ்டிக்ல இப்போ மாடர்னா நிறைய வந்திருக்குங்களா, ஹோல்ஸ் போட்டு லேசா தூவுனா போதும் அந்த மாதிரி. அண்ட் தென் பாப்பா எப்பாச்சும் ஏதாவது தந்தூரி ஐட்டம் செய்யறா அப்படின்னா மேலே போடுறதுக்காக அந்த சில்லி ஃபிளேவர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து வேற வழியே இல்லைங்க, பிளாஸ்டிக்ல தான் வருது. அதனால அதில் வாங்கி வச்சிருப்போம். இன்னொன்று 2 பாக்ஸ் மட்டும் இருக்குங்க. அது எதுக்காகனா, ஒரு டப்பா நம்ம எடுத்து கிட்ட வச்சுக்கிட்டாலே அதை ஓப்பன் பண்ணா தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே ஒரே பாக்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேனுங்க. கடுகு, சீரகம், வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு, இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பாக்ஸ் வச்சிருப்பேனுங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டீங்கன்னா பிரியாணிக்கு வேணுங்கிறது எல்லாமே ஒரே பாக்ஸ்ல இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அண்ட் தென் ஸ்பூனு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். எனக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, மார்னிங் வந்து நானும் எங்கள் பாப்பாங்களோ டீ, காஃபி, பால் இந்த மாதிரி கண்டிப்பாக குடிக்கவே மாட்டோங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சிருப்போம். எதுக்குன்னா உரம்பரை வந்தாலோ இல்லை மற்ற அடிக்கடி குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த டீ, காஃபி தூள் இதெல்லாம் வச்சிருப்போம். நாங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணிக்குவோன்னா, உளுந்தெல்லாம் வறுத்து அரைச்சி பொடியாக வச்சிருப்போங்க. ஸோ அந்த உளுந்து பொடி, கொள்ளு பொடி, அண்ட் தென் கருப்பு கவனி அரிசி பொடி வச்சிருக்கோம், வெந்தய பொடி, செம்பருத்தி பொடி, இது எல்லாமே நானே வீட்டில் செஞ்சதுங்க.
ஸோ இந்த மாதிரி அப்புறம் திணை அரிசி பொடி இதெல்லாமே நான் எடுத்து வச்சிருப்பேனுங்க. இதுதான் காலையில ஒரு நாளுக்கு ஒன்று, அதாவது ஒரு நாள் வெந்தய டீ குடிக்கிறது, ஒரு நாள் கொத்தமல்லி டீ குடிக்கிறது, ஒரு நாள் கருப்பு கவனி கஞ்சி, ஒரு நாள் திணை அரிசி கஞ்சி, ஒரு நாள் உளுந்தங்கஞ்சி. ஸோ இந்த மாதிரி 6 days அந்த 7 daysக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேனுங்க. இது எல்லா பொடியுமே நானே வீட்லயே அரைச்சி வச்சுக்குவேனுங்க. இதுதான் பாப்பாங்களுக்கு கொடுப்பேன், நானும் குடிச்சுக்குவோம். அதே மாதிரி ஈவினிங் டைம்லயும் அவங்களுக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருந்தாலும் இதுல தான் நான் ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்பேனுங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்க வீட்டில். அதை பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய தூக்குக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு 6-7 சம்படம் வச்சிருப்பானுங்க. இது எல்லாமே டெய்லி பேஸ்ல கொடுத்துட்டே இருக்கிறங்காட்டியோ என்னமோ தெரியல, இதுல இருக்கிற ஒரு 40 to 43 சம்படம் இருக்குங்க. எல்லாமே நான் புழங்கிடுவேனுங்க டெய்லியுமே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 45 daysக்கு வேணுங்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் வச்சிருப்பேனுங்க. இது ஒரு எப்பப்போ தீருங்கிறது ஓரளவுக்கு எனக்கு கெஸ்ஸிங்ல இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்ஸ் நான் கிராசரி ஷாப்பிங் பண்றேன் அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி நான் ரீஃபிலும் பண்ணிடுவேனுங்க. ரீஃபில் பண்ணும்போது என்ன பண்ணிடுவேன்னா, திடீர்னு உடனே ஒரு பொருள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு சம்பளம் மட்டும் ஓரளவு கழுவி எடுத்து வச்சிருவானுங்க. அப்படி இல்லைன்னா 3 months and 4 months அந்த பொருள் இருந்தாலும் இல்லைனாலும் வெயில கொட்டி எடுத்து வச்சு எல்லா சம்பளத்தையும் ஒரே மாதிரி கழுவி அடுக்கி வச்சிருவானுங்க. அது என்னமோ தெரியலீங்க, நம்ம கிச்சன்ல நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை பார்க்க நம்மளுக்கு ஆசையே இருக்கணுங்க. அப்பதான் சமைக்கணும்னு ஆசை வரும். அதை கிச்சன்ல 3 அலமாரி தான் இருக்குங்க. ஸோ இதுல தான் நான் எனக்கான எல்லா சம்பளத்தையும் அழகா அடுக்கி வச்சு நான் புழங்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்க்க எனக்கு ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையா இருக்கும். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், சமைச்சதை பரிமாறுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்க கிச்சன்ல நீங்க என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ நீங்க எந்த மாதிரி அழகா ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, எப்படி ஆர்டரை அடுக்கி வைப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்மளோட வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.